நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் கொள்கை முரசாய், கழக புகழ் பாடும் வானம்பாடியாய், கழகத்தின் குரலாய், எதிரிகளை தன் பேச்சு என்கின்ற ஏவுகணையால் தூள் தூளாக்கிய, எந்த மேடைக்கு சென்றாலும் வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம், வெற்றி குண்டான் என்னையே பேச்சில் வெற்றி குண்டான் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டுக்களை பெற்ற மறைந்த அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் 14ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் 14ஆம் ஆண்டு நினைவு நாளில் எங்கள் மேடை அரசியல் ஆசான் அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களுக்கு எனது நினைவஞ்சலியை செலுத்துகிறேன். எனது நினைவேந்தல் அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களை வணங்குகிறேன். வாழ்க ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் புகழ், ஓங்குக அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்களின் புகழ். வெற்றி குண்டான் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் வாழுகிற அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும். இன்கம் டாக்ஸ் பேச்சாளர் என்ற பெயர் பெற்றவர் யார் என்று கேட்டால் அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்கள் ஒருவர் தான். அவர் பேரே இன்கம் டாக்ஸ் பேச்சாளர். அவரோடு நான் சிறிய வயதிலிருந்து, அதாவது அவர் கூட நான் போகும்போது, அவரோட நான் மேடையில் வேலூர்ல ஃபர்ஸ்ட் பேசுறேன். அவர் பலமுறை குடியாத்த கூட்டத்தில், மறைந்த குடியாத்த முன்னாள் நகர செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், திராவிட இயக்கத்தின் தலகர்த்தர், திராவிட இயக்கத்தின் சிங்கம் என்று அனைவராலும் கம்பீரமாக அழைக்கப்பட்ட குடியாத்தம் ஜி சாமிநாதன், குடியாத்தம் ஜி சாமிநாதன், சிங்கம் ஜி சாமிநாதன் என்றுதான் அழைப்பார். அவர்தான் குடியாத்த மாட்டுச் சந்தையில் பலமுறை அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் அவர்கள் அழைத்து வந்து கூட்டம் நடத்துவார். குடியாத்தம் தென்குளக்கரையில் கூட்டம் பேசுவார். குடியாத்தம் தென்குளக்கரையில் பெரியார் பேசியிருக்கிறார், அறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார், தலைவர் கலைஞர் பேசியிருக்கிறார். குடியாத்தம் தென்குளக்கரையிலே பேசாத தலைவர்களே இல்லை. பெருந்தலைவர் காமராஜரே குடியாத்தம் இடைத்ததில் நின்று வெற்றி பெற்றுதான் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்தார். குடியாத்தத்துக்கு பலமுறை ஒரு பொழுது குடியாத்தத்திலே அவர் மேடையிலே முதல் என்னை பேச வைத்தவர் மாட்டுச்சந்தையில் முன்னாள் நகர திமுக செயலர், மறைந்த திராவிட இயக்கத்தின் தலகர்த்தர் ஐயா சிங்கம் ஜி சுவாமிநாதன் அவர்கள். அப்பொழுதுதான் அவரை அங்கு பார்க்கிறேன். நான் சொல்லுவது இது 1992. வேலூரிலே அவரிடத்திலே நான் பேச்சாளராக, அன்றைய மாவட்ட கழக ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் முகமது சகி எம்பி அவர்கள் எனக்கு பரிந்துரை செய்து பேச்சாளராக நான் தலைமை கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு என்னுடைய முகவரி அட்டையை பழைய அலுவலகம், வேலூர் அலுவலகம், அப்பொழுது வி.எம். தேவராஜ் அவர்கள் நகர செயலாளராக இருந்தார், அந்த மேடையில் கொடுத்தோம்னா ஐயா வெற்றி குண்டான் என்னை பேச சொன்னார். அன்று முதல் அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். 25 ஆண்டு காலம், 20 வருடம் அவரோடு இருந்து அவர் பட்டிமன்றத்திலே பேசியிருக்கிறேன். அவரோடு பயணித்த அந்த அனுபவங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவம். அந்த பொற்காலம் எல்லாம் திரும்பியும் கிடைக்காது. அப்படிப்பட்ட பேச்சாளர் மீண்டும் வருவாரா என்ற சந்தேகம். ஐயா வெற்றி குண்டான் தான். எல்லாரும் அதிரடியா பேசிட்டா ஐயா வெற்றி குண்டான் ஆயிட முடியாது. குடியாத்த குமரன் கூட தான் அதிரடியா பேசுறேன். நான் வெற்றி குண்டான் ஆயிட முடியுமா? அவரோட 25 வருஷம் அவரோடவே இருந்தேன். அவருடைய மகன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக வழக்கறிஞர், இன்றைக்கு ஊடகங்களில் சிறப்பாக பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர் அண்ணன் சூர்யா வெற்றி குண்டான். அவர் கூட எங்களை போல் ஐயா வெற்றி குண்டானோடு பயணித்திருக்க மாட்டார். அவர் கூடவே நந்தி லூப் ஸ்ட்ரீட் சைதாப்பேட்டையில் அந்த வீட்டில் தான் இருப்போம். 3 வேளை அங்கதான் சாப்பாடு, கரிஞ்சோறு சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பார். எல்லாரும் ட்ரெயின்ல பஸ்ல வந்தா நான் அவர் கூட கார்ல, நான் தான் அவர் கூட இருப்பேன். நான் இருப்பேன், சைதை சாதிக், இது பேர்லாம் பஸ்ஸில் தான் வருவார். அவரோடு எனக்கு இருக்கிற அனுபவம் என்று சொல்வது சாதாரணமான அனுபவம் இல்லை நண்பர்களே. முதல் பட்டிமன்றத்தினுடைய நடுவர் என்று சொன்னால் ஐயா புலவர் ஆடலரசு, அவர் தான் பட்டிமன்ற நடுவர்.
எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டா, ஐயா புலவர் ஆடலரசு பட்டிமன்றத்தின் நடுவர். அது வரைக்கும் புலவர் ஆடலரசு பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கும் பொழுது ஐயா வெற்றிகுண்டான் அவர்கள் புலவர் ஆடலரசுடைய பட்டிமன்றத்திலே ஒரு அணித்தலைவர், இன்னொரு அணித்தலைவர் அண்ணன் தஞ்சை கூத்தரசு, அன்றைய இலக்கிய செயலாளர், இன்றைக்கு இலக்கிய புரவலர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைகர்த்தன், மூத்த முன்னணி பேச்சாளர் ஐயா தஞ்சை கூத்தரசன். அந்த டீம்ல பேசியிருக்கேன். ஐயா வெற்றிகுண்டான் அணித்தலைவர், எதிரணியில தஞ்சை கூத்தரசன், நான் தஞ்சை கூத்தரசன் அணியில பேசியிருக்கேன் ஒரு 2 பட்டிமன்றம். அதன் பிறகு ஐயா வெற்றிகுண்டானே நடுவராக உட்கார்ந்துட்டார். அவரோடு நடுவராக இருக்கும் பொழுது நான் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கும் ஒரு 5 முறை பேசியிருப்பேன் என்று சொன்னால், தமிழகம் முழுவதும் சில ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சிறிய வயதிலே, நான் சொல்றது 25 வயசுல சொல்றேன், 25 வயசுல முன்னணி பேச்சாளர் என்று கேட்டால் அதற்கு காரணம் அலைகடல் ஐயா வெற்றிகுண்டான் அவர்கள் தான். பல பேச்சாளர்களை உருவாக்கினார். அலைகடல் ஐயா வெற்றிகுண்டான் பட்டிமன்றம் என்று சொன்னால் அதுல உருவானவங்க தான் எல்லாருக்கிட்டையும் பழகி, எல்லாருக்கிட்டையும் ஒன்னா இருந்து இன்றைக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் என்னுடைய குடும்ப அண்ணன் மாண்புமிகு அண்ணன் கோவி செலியன், அவர் கூட சாதாரணமா இருந்தவங்க. 2001 நம்ம ஆட்சி போகுது, தலைவரை எப்படி கைது பண்ணா ஜெயலலிதான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கைதுகள்லாம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு சென்னையில் கூட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல சென்னையில் என்ன பேச வச்சது பள்ளிக்கல்வித்துறை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அண்ணன் கோவி செலியன் அவர்கள் தான். சென்னையில் எல்லாரையும் அவர் தான் பேச வச்சார். அவரோட தான் கூட்டத்தை கூட்டு போவார். புதுப்பேட்டையில் அண்ணன் கோவி செலியனுடைய ஆபீஸ், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், அன்னைக்கு அவர் வக்கீல், மாவட்ட மாணவரணி துணையமைப்பாளர் இருந்தார். சென்னையில் மாவட்ட மாணவரணி துணையமைப்பாளராக இருந்தாருங்க. புதுப்பேட்டையில் ஒரு வக்கீல் ஆபீஸ், அங்க வக்கீல் ஆபீஸ் போயிட்டா மத்தியில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவார். எல்லா பேச்சாளர்களும் யார் போனாலும். டிவிஎஸ் சாம்ப், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செல்லின் டிவிஎஸ் சாம்ப் அவர் ஓட்டுவார். சென்னையில் என்ன ஓட்டாத, உனக்கு ஓட்ட வராது, லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி அவர் தான் ஓட்டுவார். சென்னையில் அவர் கூட தான் நான் உட்காந்து போவேன். அவர் கூட்டங்களுக்கு போகும்போது அதிகமா புரசைவாக்கும் கூட்டத்தில் தான் பேசியிருக்கோம். அப்ப VS ரவி, VS பாபுன்னு இருந்தாங்க, பகுதி செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாநகராட்சி கவுன்சிலர், MLA கூட இருந்தார் VS பாபு. அங்க புரசைவாக்கத்தை கூட்டம் நடக்கும்போது அண்ணன் கோவிச்சில தான் அதிகமா பேசுவார், என்ன கூட கூட்டு போவார். அப்ப அங்க கூட்டம் பேசின பிறகு அப்ப 500 ரூபான்றது பெரிய துட்டு, 500 ரூபாய் வாங்கி கொடுப்பார். இல்லைன்னா அவர் கவர்ல இருந்து எடுத்து எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்பார் எல்லா பேச்சாளரையும். அதே மாதிரி அப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சேப்பாக்கத்துல எல்லாரும் இருந்தார். ஒருத்தர் எல் ராஜேந்திரன் சொல்லி மாவட்ட இளைஞரணி அண்ணன் பருதி இளவழுதி, மறைந்த அண்ணன் பருதி இளவழுதி அவர் மாவட்ட செயலராக இருந்தார். துணை சபாநாயகர் மாவட்ட செயலருக்கு அந்த காலத்திலே. அப்ப எல்லாருக்கிட்ட கூட்டத்துக்கு கூட்டு போவார். அப்ப எல்லாரும் எவ்வளவு கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா 150 ரூபாய் கொடுப்பாரு. அதுவே பெரிய துட்டு. அப்போ அண்ணன் கோவிசிலிருந்து எல்லா கூட்டத்துக்கு கூட்டு போய் சென்னையில அறிவு பண்ணி கொடுத்தாரு. அந்த அலைகடல் வெற்றிகுண்டான் பட்டிமன்றத்தை பயணித்தவர் யாருன்னு கேட்டா, தொடர்ந்து நான் சொல்ற இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்தார் யார் என்று கேட்டால் அண்ணன் தஞ்சை கூத்தரசன், எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னணி தலைவர், இலக்கிய செயலாளர். அவரு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்போ அவர் மாநில மாணவரணி துறை செயலாளர் வந்தார். அண்ணன் திருச்சி சிவா கூட, அண்ணன் கோவி செலியன், இணை எழுச்சி கவிஞர், மாநில இலக்கிய இணை செயலாளர். எனக்கெல்லாம் எப்படி பேச வேண்டும் என்று தமிழ் கற்றுக் கொடுத்த கழக மேடையின் என் தமிழ் ஆசான் அண்ணன் ஈரோடு இறைவன், நான் குடியாத்த குமரன், என்னுடைய 6 பேர் நண்பர் சைதை சாதிக்குன்னா எல்லாருக்கும் தெரியும். சைதை சாதிக்கு கவிஞர் நன்மாரன், புலவர் சாமி நாகப்பன். அப்படி பேசினார்னா பயந்து ஓடும், எல்லாரும் பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, அப்படி சவுண்ட் விடுவார் புலவர் சாமி நாகப்பன். அப்ப போய் எப்பனா ஒரு முறை அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் வருவார். அக்கா புதுக்கோட்டை விஜயா, மகளிர் பேச்சாளர் கேட்டா அக்கா புதுக்கோட்டை விஜயா, மிகப்பெரிய தியாகி. அவங்கெல்லாம் ஒரு பிராமணர் பெண், மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய தலைகர்த்தர். திமுக 15 வயசுல திமுக மேடை ஏறினவங்க அக்கா புதுக்கோட்டை விஜயா. ராஜம்ஜான், திருநெல்வேலி மாவட்டத்தில் ராஜம்ஜான். புதுவையில அக்கா நளினி சாரங்கன். அதுக்கு முன்னால அண்ணன் நெல்லிக்குப்பம் புகழேந்தியும் எங்களோடு பேசியிருக்கிறார். கொங்கு தமிழிலே பேசக்கூடிய, அதிரடியாக பேசக்கூடிய அதிரடி அல்தாப், ஆனமலை அதிரடி அல்தாப்.
அவரு எங்களோடு பேசியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அலைகடல் ஐயா வெற்றிகொண்டான் நடுவர் அணித்தலைவர் யாருன்னு கேட்டா, நான் ஒரு அணித்தலைவர், இன்னொரு அணித்தலைவர் கழக கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தம்பி விபிஆர் இளம்பரதி. இத்தனை பேர் நாங்க பயணிச்சிருக்கோம் சார். சேலம் சுஜாதா கூட பேசியிருக்காங்க எங்க கூட. ஒரு சில பட்டிமன்றங்கள்ல என்னுடைய ஆறுயிர் நண்பர் கரூர் மாநகர கழக செயலாளர், அவருடைய மனைவி என்னுடைய சகோதரி கவிதா கணேசன் தான், வணக்கத்துக்குரிய கரூருடைய மேயர். கரூர் கணேசன் கூட எங்களோடு அந்த பட்டிமன்றத்தை பேசியிருக்கிறார். இப்பொழுது கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் ஒரு இறுதி கட்டத்தில் எங்களோடு என்னுடைய ஆறுயிர் நண்பர் கரூர் முரளி அவரும் பேசியிருக்கிறார். இப்படி பலர் அந்த பட்டிமன்றத்தில் பேசாதவர்கள் இல்லை. எல்லோரும் ஐயா வெற்றிகொண்டான் பட்டிமன்றத்தில் ஒரு பட்டிமன்றத்தாவது பேச வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரம். அதே போல அண்ணன் ஆளுந்தூர் ஒப்பிலாமணி அவரும் பேசியிருக்கிறார். அவரெல்லாம் எங்களோட சீனியர். இப்படி பலரை சொல்லலாம். தென் மாவட்டங்களுக்கெல்லாம் போயிட்டா 20 நாள் ப்ளூ கலர் அம்பாசிடர் காருங்க. அந்த அம்பாசிடர் கார் போகாத இடம் இல்லைங்க தமிழ்நாட்டில். கடைசியில தான் அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டான் காரை மாத்தி வேற கார் புதுசா வாங்கினார். அந்த அம்பாசிடர் கார் போகாத இடமே கிடையாதுங்க ஐயா. அம்பாசிடர் கார் போகாத இடம் கிடையாது தமிழ்நாட்டில். அவரு கூட நிறைய பேர் வருவாங்க, பிரச்சனை ஆயிடும், போயிடுவாங்க, வருவாங்க, ஆளு மாத்துவாரு. அவரு கூட என்னைக்கு ஐயா வெற்றிகொண்டானுடைய பட்டிமன்றத்தில் பேச்சாளராக குடியாத்த குமரன் மேடை ஏறனோ, அவர் கடைசி பட்டிமன்றம் பேசும் வரை அவரோடு பயணித்த ஒரு வரலாறு, ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம் எனக்கு உண்டு. தளபதியே அவரை மாமாந்தான் கூப்பிடுவார். அவரை எல்லாரும் மாமாந்தான் கூப்பிடுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். அந்த சைதாப்பேட்டில் அந்த வீட்டில் உட்கார்ந்த இடத்துல டெலிபோன்ல பேசினார்னா அது எந்த அமைச்சரா இருக்கட்டும், எந்த அமைச்சரா இருக்கட்டும், மூத்த கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் யாரா இருக்கட்டும், ஐயா வெற்றிகொண்டான பார்க்கணும், தேதி வாங்கணும்னு மனசுல தோன்றிடுச்சுன்னா மலைக்கோட்டை சிங்கம் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே நேரு நேரா வீட்டுக்கு வந்துருவாரு. மாமா ஒரு 5 தேதி குடும்பம் பண்ணுவார். KKSSR நேரா வீட்டுக்கு வருவார். மாண்புமிகு அண்ணன் தாமோ அன்பரசன், மாண்புமிகு அண்ணன் KKSSR எல்லாம் நேரா வீட்டுக்கே வந்துருவாங்க. யாரும் எல்லா அமைச்சரும் சொல்ற ஒரு அமைச்சர் இல்ல, எல்லாம் நேரா வீட்டுக்கு வருவாங்க. நான் 2006 பீரியட்ல சொல்றேன். எல்லாம் நேரா வீட்டுக்கு தான் வருவாங்க. தேதி வாங்குவாங்க, பேசுவோம். ராத்திரி தூங்க மாட்டார் கார்ல போகும்போது. நாங்க 2 பேர் தான் பேசினு வருவோம். அப்படி அவர் தூங்கணும்னா பின்னால படுத்துட்டாருன்னா முன்னால நான் உக்காந்துன்னு நைட்டு 7 மணிக்கு வண்டி எடுக்கிறோங்க. விடிகாத்தால கார் ஒரே ஒரு இடத்துல தான் நின்றுச்சுங்க. அந்த டிரைவர் டீ சாப்பிடுறது நிக்க வச்சேன் நான் தான். ஐயா தூக்கிட்டு இருந்தார், டீ சாப்பிடுங்க. விடிகாத்தால 7 மணிக்கெல்லாம் கன்னியாகுமரியில் போய் கடற்கரையில் வண்டி நிற்குது, கடற்கரைக்கு போங்கன்னாரு. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு அப்புறமா தான் கடற்கரைக்கு எதிர்க்கவே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோம். இப்படி பல அனுபவங்கள். அவர் மேடையில் பேச 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 2006 ராமதாஸ் நம்மோட கூட்டணி. ஆனா தப்பா அரசியல் பண்றாரு. அவங்க எப்பவுமே தப்பு தானே பண்ணுவாங்க, தப்பா அரசியல் பண்றாங்க. என்ன பண்ணாரு, ஜூனியர் உடன் பத்திரிக்கை பேட்டி கேட்க வந்தாங்க. அலைகடல் ஐயா வெற்றிகொண்டான் சைதாப்பேட்டை வீட்டில் எல்லாம் பேசும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் ராமதாஸ் என்னும் போது, ராமதாஸ் தானே அந்த ஆள் ஒரு மோசடி தலைவர் என்னாரு. கூட்டணியில் இருக்காரு. அவர் எங்கன்னு கேட்டா ஜெயங்கொண்டான், அந்த அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான். இப்ப இருக்கிற போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கருடைய மாவட்ட செயலர் அங்கே தான். அவங்க அப்பா சிவசுப்பிரமணியன் எக்ஸ்-MP, முன்னாள் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர். அவர் பேசிட்டாரு. தமிழ்நாடு ஃபுல்லா பாமகக்காரன் தகராறு பண்ண, அவனு சண்டை பொதுவாக சொல்லிவிடணும். இப்ப ஐயா வெற்றிகொண்டான எப்படி சண்டை போட்டாங்களோ இப்ப என்கிட்ட போட்டுக்கிறானுங்க சண்டை. மயிலாடுதுறை கெஸ்ட் ஹவுஸ்ல பாமகக்காரன் வரான், தலைவர் தகவல் போது போலீஸ் பாதுகாப்பு. அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு நிரந்தரமா கன்மேன் 2 கன்மேன் கொடுத்துட்டாங்க. கார்பன் கன்மேன், ஒன்னு AK-47 துப்பாக்கியோட, இன்னொன்னு 9mm பிஸ்டல். 2 கன்மேன் இருக்கு. எங்க போனாலும் கன்மேன், எங்க போனாலும் போலீஸ், எங்க போனாலும் முன்னால அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ல போலீஸ் வந்துனே இருக்கும். அவர் அமைச்சர் ஆவலே தவிர அமைச்சரோட அதிகமான மரியாதை தலைவர் தளபதி அவர்களுக்கு கொடுத்தார். கட்சி அங்கீகரிச்சவர். அவ்வளவு பாதுகாப்போட தான் மேடையில் பேசுறாரு. ஐயா வெற்றிகொண்டான் பேசுறாருன்னா, ஐயா
இன்னைக்கெல்லாம் கூட்டத்துக்கு கூட்டணும்னா பரிசு பொருள் கொடுக்கணும், என்னென்னவோ பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. வெற்றிகுண்டான் பேசுறாருன்னுட்டா குறைஞ்சது நான் கம்மியா சொல்றேங்க. ஐயா வெற்றிகுண்டான் வராருன்னா ரொம்ப குறைஞ்சதா சொல்றேன், குறைச்சலா. சேர்ல கூட கிடையாது போடுறது இல்லை, சும்மா சேர்ல கூட முக்கியமா 10-20 பேர் தான் போடுவாங்க, மீதி பேர்லாம் நிக்கணும், ரோட்ல உட்காரணும். குறைச்சலா 5000 பேர்ல இருந்து 10,000 பேர் வருவாங்க ஐயா வெற்றிகுண்டான் வராருன்னா. தொண்டை அப்படியே உயிர் கொடுப்பாங்க, மாமா 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 தொண்டை உயிர் கொடுப்பான். அப்படியே பேசும்போது அந்த அந்த தைரியம்லாம், அவர் பேசின ஒரு வார்த்தை, ஜெயலலிதா பத்தி அவர் பேசின வார்த்தை, சங்கராச்சாரிய பத்தி அவர் பேசின வார்த்தை யாரும் சும்மா சொல்ல மாட்டாரு. காஞ்சி சங்கராச்சாரியர் இதுக்கு முன்னாடி இப்ப இருக்காரு, அதுக்கு முன்னால இறந்துட்டாரு. அவரை சொல்றேன், நான் பகவானை வேண்டிக் கொண்டேன், அதுதான் கலைஞர் பகவானை படுக்க போட்டார் அப்படின்னு அந்த சங்கராச்சாரியர் சொன்னார். கலைஞர் உடம்பு சொல்லாம போனோம், நான் கடவுளை வேண்டினா கலைஞர் உடம்பு சொல்லாம போய் சங்கராச்சாரியர் சொன்னார். அதுக்கு அவர் கேட்டாரு பாரு சங்கராச்சாரிய, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, பிரச்சனை ஆயிடும். சங்கராச்சாரியரை பேசினா இருப்பாரு. அப்பெல்லாம் இந்த பிஜேபி எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது, இப்பயோ இல்ல, ஏதோ இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்துட்டுனால அப்படி போகுது. பிஜேபி அவ்வளவு இருக்காது. சங்கராச்சாரியர் ஜெயலலிதா போட்ட போடு அதெல்லாம் இப்ப நான் பேசினா இப்ப தெரியாது. இப்பதான் ஒரு பேசணும் ஆச்சு. குடியாத்துக்குமார் என்ன பேசினாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போட்டு மீடியால பேப்பர்ல கூடி இது ஒரு ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ அவர் ஜெயலலிதா பேசின பேச்சு, ராமதாஸ் அவர் பேசின பேச்சு எல்லாம் இல்லை. இத்தனைக்கும் அந்த பக்கம் அவர் அங்க தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி கம்யூனிட்டி தேவர் கம்யூனிட்டி, தேவர் அவர் முக்குலத்தர். ஜெயகொண்டால தேவர் சமுதாயன்றது அங்க விரலூட்டி என்ற மாதிரி தான். அது பக்கா 99% படையாச்சி வன்னியர் ஜே குரு ஊரு அங்க இருக்கிறாரு. அங்க இருந்து அடிக்கிறாரு போட்டு வெற்றிகுண்டான. இது ஐயா வெற்றிகுண்டான் அடிக்கிறார் போட்டு ராமதாஸ், மோசடி தலைவர் ராமதாஸ், பிராடு ராமதாஸ், ஊரையா மாத்திரமா ராமதாஸ், பொட்டி வாங்குறவன் ராமதாஸ். ஐயோ, ஆனா அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பிச்சு எடுத்துட்டார். அப்பெல்லாம் இந்த அன்புமணி எல்லாம் பாலிடிக்ஸ்ல இல்ல. பாமகக்காரன் அவ்வளவு தகராறு பண்ணுவான், எங்க போனாலும் வெற்றிகுண்டான் கார் வருதுன்னா தகராறு வருவான், போலீஸ் பாதுகாப்பு, அந்த அவன் தகராறு பண்ணினே இருப்பான், அங்கே பேசுவார். அந்த தைரியம் எல்லாம் யாருக்கு வராது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் இருக்குதுன்னா அது ஐயா வெற்றிகுண்டான் கத்துக்கணும். திமுக ஒரு சகாப்தம், ஒரு வரலாறு ஐயா வெற்றிகுண்டான் வரலாறு. சாப்பாடு வந்த உடனே முதல்ல பேச்சாளர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவார். முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடு. அவர் குறைச்சல தான் சாப்பிடுவார், பழங்கள் அதிகமாக சாப்பிடுவார், குறைச்சல தான் சாப்பிடுவார். தினம் கலைஞருக்கு அடுத்து 2 வேளை சேவ் பண்றவர் யாருன்னு கேட்டா ஐயா வெற்றிகுண்டான் தான். கலைஞர் 2 வேளை சேவ் பண்ணுவாராம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு தான் சொல்லுவார். அந்த கிளீனா இருக்கிறது, டீசென்டா மெயின்டைன் பண்றது, நல்ல ட்ரெஸ் கோட் பண்றதுல தலைவர் கலைஞருக்கு நிகர் தலைவர் கலைஞர் தான் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு பலமுறை சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். 2 முறை அவரே சேவ் பண்ணுவார், 2 முறை சேவ் பண்ணுவார். அக்தர் செட்டு காலையில ஒரு வேட்டி சட்டை ஒரு சால்வை போட்டார்னா வீட்டுல சும்மா தான் உட்காந்து இருப்பாரு. எல்லாரும் பார்க்க வராங்க இல்ல, பேச்சாளர்கள்லாம் வருவாங்க, எல்லாரும் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பணம் கொடுப்பாரு. 500 கொடுப்பாரு பணம். எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியாது, எல்லாரும் கொடுப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, போன் பண்ணி 20 பிரியாணி வாங்கிடுவா. எதிர்க்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் பேர் வந்துட்டேன், ஏடிஎம்கேல செய்தி துரசாமி வீட்டுக்கு கீழே அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும். அங்க எல்லாரும் சாப்பாடு சொல்லிடுவாரு. மாலையில கூட்டத்துக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா ஒரு 5 கார் வரும். காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை முழுக்குன்னு பேசினா 5 கார் வரும் அவர் கூட்டின்னு போறதுக்கு. ஃப்ரெஷ்ஷா ரெடியா உட்காந்துட்டாருன்னா நாங்கெல்லாம் முன்னால போயிடுவோம். நானும் அவர் கார்ல இருப்பேன். நானும் சைதை சாதிக்கு தான் பெரும்பாலும் அவர் கார்ல இருப்போம். அண்ணன் ஈரோடு இறைவன், அண்ணன் கோவி செலியன், அண்ணன் தஞ்சை கூத்தரசன், அண்ணன் நன்மாறன், சாமி நாகப்பன், பட்டிமன்ற பேச்செல்லாம் முன்னால போயிடுவாங்க. அந்த கூட்டு போயிடுவாங்க கட்சிக்காரன் கார்ல. அவ்வளவு கூட்டம் இருக்குங்க, அவ்வளவு கூட்டம் இருக்குங்க. இந்த பரிசு பொருள்லாம் புலவர்களுக்கு மன்னராட்சிக்காரங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்தோம்னா வெற்றிகுண்டான் கூட தான் பார்த்தோம். வெள்ளி கிளாஸ். ஒரு முறை திருவண்ணாமலையில பட்டிமன்றம் நடக்குது. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அப்போ ஒரு இது அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அப்போ அந்த பட்டிமன்றம் நடத்தும் போது எல்லாருக்கும் வாழ்க்கையில தங்க காசு அப்பதான் பார்த்தேன். எல்லாருக்கும் தங்க காசு கொடுத்தார். அரை சவரன் எவ்வளவு துட்டு அது? நான் 2006 சொல்றேன். எல்லாருக்கும் அரை சவரன் தங்க காசு கொடுத்தார். எங்க பார்த்தாலும் வெள்ளி டம்ளர் கொடுப்பாங்க, எல்லா பரிசு பொருட்கள் பேச்சாளர்களுக்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை, எங்களுக்கெல்லாம் அது பெரிய விஷயம். நாங்க ஒன்னும் அமைச்சர் புள்ளையோ மாவட்ட செயலாளர் புள்ளையோ நாங்க ஒன்றும் கோடீஸ்வரர் கிடையாது. நாங்களாம் சாதாரண ஒரு பேச்சாளர்கள். கட்சி தலைவர் மேல ஒரு வெறி, தளபதி மீது ஒரு வெறி, கட்சி மீது ஒரு வெறி, அவ்வளவுதான். கட்சி தான் எங்களெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துது. அவர் கூட போனா
இந்த சால்வை எல்லாம் எடுத்துன்னு வர முடியாதுங்க. எல்லாம் சாரதி வேஷ்டி தான். கரூருக்கெல்லாம் போனா அது ஒரு பொற்காலங்குது. கோயம்புத்தூர்லாம் போனா 10 நாள் இருக்கும். கோவைக்கெல்லாம் போனா 10 நாள் இருக்கும். கன்னியாகுமரி 6 நாள் இருப்போம். திருநெல்வேலி எல்லாம் 10 நாள் இருப்போம். ஒரு மந்திரியா இருந்தா கூட அந்த அனுபவம் கிடைக்காதுங்க. அவ்வளவு பெரிய அனுபவம் அலைகடலை வெற்றிகுண்டாண்டுகளுக்கு கிடைச்சிச்சு. அவ்வளவு பேசினாருங்க. வைகோ கட்சி விட்டு பிரிகிறாரு. இப்ப நம்ம கட்சியினுடைய கூட்டணி ஐயா மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள். அப்ப அண்ணன் வைகோ பிரிஞ்சும் பொழுதுதான் இவர் ஃபேமஸா வராரு. வைகோன்னு ஸ்டிக்கர் ஒட்டினா, வைகோ பேசுகிறாருன்னு ஸ்டிக்கர் ஒட்டினா மறுநாள் அதே இடத்துல கூட்டம் நடக்கும். வேகோ பேசுகிறார். வைகோ அண்ணன் வைகோ அவர்கள், வைகோபால் சாமி வேகோ ஐயா வெற்றிகுண்டானுக்கு வேகோ பேசுகிறார். இந்த பக்கம் வைகோ ஸ்டிக்கர்னா இந்த பக்கம் வேகோ. அப்படி பரபரப்பா அடிச்சு தள்ளுவார். தலைவர் போன் போட்டு கூப்பிடுவார். நான்லாம் தலைவர்கிட்ட ரொம்ப நெருங்கி கிட்ட இருந்து பார்த்த தலைவர்கள்லாம் என்ன குடியாத்த கும்பிடணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அது காரணம் யாருன்னு கேட்டா ஐயா வெற்றிகுண்டான் தான். தளபதிக்கெல்லாம் நாங்க சின்ன வயசுல ரொம்ப நெருக்கமானோம். 2001 தளபதி மேயர் பதவி ரிசைன் பண்ணார். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப தளபதி ரொம்ப நெருக்கமானது காரணம் ஐயா வெற்றிகுண்டான். ஐயா வெற்றிகுண்டான் திமுக அத்தனை மாவட்ட செயலாளருக்கும் என்னுடைய 24 வயசுல என்ன தெரியும்னா அது காரணம் ஐயா வெற்றிகுண்டான். என்ன மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரையும் சொல்றேன். ஈரோடுகள்லாம் போனா 10 நாள். ஈரோடு போயிட்டா மரியாதைக்குரிய கழகத்துடைய இலக்கிய இணை செயலாளர், இணை எழுச்சி கவிஞர், கழகத்தின் மூத்த முன்னணி பேச்சாளர் ஈரோடு இறைவன் ஐயப்பா விலாஸ் ஹோட்டல் ஒன்று இருக்கும். காலையில 6 மணிக்கே நான்வெஜ் ஹோட்டல் தான். அங்கதான் சாப்பாடு வரும். இப்படி நான் சொல்லணும்னா ஐயா வெற்றிகுண்டானோட பயணிச்சதெல்லாம், ஏன்னா எல்லாரும் மாமா வெற்றிகுண்டான் பேச்சாளர் பேச்சா அவர் கூடவே, அவர் பெத்த புள்ளமர அவர் கூடவே இருந்தவன். நான் சைதை சாதிக்கு இப்போ மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன், இணை எழுச்சி கவிஞர் மாண்பு அண்ணன் ஈரோடு இறைவன், அண்ணன் தஞ்சை கூத்தரசன், கவிஞர் நன்மாறன், சாமி நாகப்பன், இவங்க எல்லாம் சென்னையில பேசுவாங்க. வெளியே அக்கா புதுக்கோட்டை விஜயா, அக்கா புதுக்கோட்டை விஜயா வந்து அவங்க இல்லாத பட்டிமன்றம் கிடையாது. அக்கா புதுக்கோட்டை விஜயா மறந்துட்டேன். மிகுந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் முகவை தென்னவன் அடி சும்மா பின்னி எடுப்பார். மேடையில பயப்படுவாங்க எல்லாம். முகவை தென்னவன் கிராஸ் டாக் எல்லாம் வந்தாருன்னா அந்த முகவை தென்னவன் யாரும் பேசவே முடியாது. நான் சின்ன பையன், என்ன பண்ண முடியும்? என்கிட்ட மட்டும் வரமாட்டார். ஒரு முறை என்கிட்ட வந்துட்டார் கிராஸ் டாக் ஐயா வெற்றிகுண்டான் எனக்கு அப்படியே எடுத்து கொடுத்தாரு. அப்படியே எடுத்து கொடுத்து சரியான கிளாப்ஸ். அவங்க சொந்த ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கிறது பட்டிமன்றம். அப்போ அமைச்சர் அண்ணன் இப்பயும் அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன், நான் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள், அண்ணன் கோவிசில் சமாளிப்பார், அண்ணன் ஈரோடு இறைவன் சமாளிப்பார். அதாவது ஒரு பட்டிமன்றம்னா பிளான்டா போவாங்க. இப்ப நடக்குது பட்டிமன்றம் நடக்குது. அதான் என்ன பட்டிமன்றம் இப்பெல்லாம் பேசிக்கிறது தான், ஒரு நாடகம் மாதிரி ஒப்படைக்கிறது. இப்ப நடக்கிற பட்டிமன்றம் அது எந்த பட்டிமன்றமா இருக்கட்டும், அந்த பட்டிமன்றம் ஐயா வெற்றிகுண்டான் பட்டிமன்றம் பிரிப்பரேஷன் வச்சு கூடாது. என்ன பேச யாருன்னா ஒழிச்சு போடுவான், தூக்கிடுவோம் பட்டிமன்றத்தை. இதுதான் தலைப்பு. மேடைக்கு வந்துதான் நீ கையில பேப்பரை எடுத்து மேடைக்கு வந்த பிறகு தான் நீ பேப்பர் எடுத்து குறிப்பெடுக்கணும். அது வரைக்கும் எந்த குறிப்பெடுக்கூடாது. பேசுற வாதங்களை வச்சு நீ பேசு. அவரே கிராஸ்டாக் வருவார். ஐயா வெற்றிகுண்டானே கிராஸ்டாக் வருவார். அது ஒரு இன்ட்ரெஸ்டா போகும். அப்படியே சார் என்ன சார் 9 மணி மேடை கொடுப்பாங்க சார், 12 மணி அவங்க முடியறதுக்கு பட்டிமன்றம் 12:30 1 மணியெல்லாம் இருக்குதுங்க. அது அந்த பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள். அவர் பெரிய தலைவர் தான். ஐயா வெற்றிகுண்டான் பெரிய தலைவர் தான். அவர் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆவலே தவிர அதையெல்லாம் தாண்டி திமுக கலைஞர் தளபதிக்கு அடுத்து கூட்டம் கொண்டது யாருக்குன்னு கேட்டா அலைகடலையா வெற்றிகுண்டான் தான். மிகுந்த மரியாதைக்குரிய எங்களுடைய அன்னியார் அவர்கள், தளபதியுடைய துணைவியார் அன்னியார் அவர்கள், அவங்களே ஐயா வெற்றிகுண்டானுக்கு ரசிகர் தான். அவ்வளவு பெரிய பேச்சாளருங்க. மாநாடெல்லாம் ஐயா வெற்றிகுண்டான் பேசுறாருன்னா அண்ணல் பறக்கும். ஜனம் காத்து நிற்பான். ஜனம் காத்து நிற்பான். ஆமா, அதாவது திமுக இருந்து மதிமுக பிரியறதுக்கு முன்னால மாநாடுன்னா வைகோ என்ன பேசுவார்னா பாப்பாங்க. வைகோ எப்ப பேசுவார்னு. மதிமுக பிரிஞ்சு போன பிறகு அதன் பிறகு நடந்த மாநாடுகளில் ஐயா வெற்றிகுண்டான் எப்ப பேசுவார்? தலைவர் கலைஞர் தளபதி இனமான பேராசிரியர். மாநாடுனா எப்பவுமே பேராசிரியர் பேச்சு தான் இட்டு. மாநாடுனா இனமான பேராசிரியர் பேச்சு தான் இட்டு. கழக பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பேச்சு தான் இட்டுங்க. என்னங்க சொல்றது?
ஆனா வெற்றிகொண்டான் ஐயா பேச கரெக்டா சாப்பாடு நேரத்தான் விடுவாங்க அவரை. அவரால் நான் 9 மாநாடு திமுக பேசியிருக்கேன். அவர் உயிரோடு இருக்கும் போது எல்லா மாநாட்டிலும் பேசினேன். அவர் மறைந்த பிறகு நான் பேசி திருச்சி மாநில மாநாடு, அவர் மறைந்த பிறகு நான் பேசியது திருச்சி மாநில மாநாட்டில் பேசினேன். ஜனநாயகத்தின் வேர்கள் என்ற தலைப்பில் பேசினேன். அந்த மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது அதிகமா பேச்சாளர்கள்லாம் பேசல, அதுல எல்லாம் லீடர்ஸ். சும்மா ஒரு முக்கியமான 4 பேச்சாளர் தான் பேசினாங்க. பேச்சாளர்னா நான் குடியாத்த குமரன், அண்ணன் நெல்லிக்குப்பம் புகழேந்தி, கரூர் கணேசன் பேசினாரு, அண்ணன் கோவி செல்லியன் பேசினாரு. மீதெல்லாம் லீடர்ஸ் தான். மாநாடெல்லாம் நான் பேசும்போது 10 லட்சம் பேர் இருந்தாங்க. எனக்கு மாநாட்டில் பேச வாய்ப்பு கொடுத்தது என் குடும்ப தலைவர், என் குடும்ப தெய்வம், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், திராவிட இனத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசு நாயகர் தலைவர் தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி எனக்கு மாநாட்டில் பேச வாய்ப்பு கொடுத்தார். இவ்வளவு மாநாட்டில் பேசணும், இவ்வளவு அங்கீகாரம். பல பிரச்சனையில இன்னைக்கும் கழக உணர்வோடு நான் பேசிட்டு இருக்கேன். சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு பேசுறேன், நேற்று ஊடகத்தில் பேசுறேன்னா இதெல்லாம் பேசும்போது மனசுல கண்ணுல திரையில யாரு ஓடுவாங்கன்னு கேட்டா ஐயா வெற்றி குண்டான், ஐயா வெற்றி குண்டான், ஐயா வெற்றி குண்டான், ஐயா வெற்றி குண்டான். அவர்தான். நான் தீப்பொறி ஆறுமுகத்தோட பழகியிருக்கேன், அவரோட கூட்டம் பேசியிருக்கேன். ஐயா நன்னிலம் நடராசன், ஐயா வெற்றி குண்டானெல்லாம் சீனியர், அவருடைய 4 கூட்டம் பேசியிருக்கேன். 3 நாள் அவர் கூட தங்கி பேசியிருக்கேன். ஆனா நான் என் தாய் தந்தை போல் நான் வணங்கக்கூடியவன் ஐயா வெற்றி குண்டான். நான் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள் இன்றைக்கும் ஐயா வெற்றி குண்டான் மீது அந்த அளவுக்கு பாசம் உண்டு. இன்னைக்கு அவருடைய மகன் மரியாதைக்குரிய அண்ணன் தலைமை கழக வழக்கறிஞர் அண்ணன் சூர்யா வெற்றி குண்டான் அவர் மேடையில் பேசுறார். இன்னைக்கு கழகத்தின் அமைப்பு செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், நாடாளுமன்றத்தின் முன்னாள் மாநில உறுப்பினர், கழகத்தின் மூத்த வழக்கறிஞர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிற சீமான் சாமானாக இருந்தாலும், பாஜகவாக இருந்தாலும், அது ராமதாஸாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும், எல்லோருக்கும் தன் அறிக்கையால் எல்லோருக்கும் எதிரிகளுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிற அண்ணன் ஆலந்தூர் RS பாரதியோடு இன்றைக்கு வெற்றிகரமாக அரசியலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சூர்யா வெற்றி குண்டான். அவருடைய ஐயா வெற்றி குண்டான் மகன் என்னுடைய அண்ணன். சோ நான் பேசணும்னா ஐயா வெற்றி குண்டான் பத்தி எவ்வளவோ பேசுவாங்க. அவ்வளோ ஒரு அதான் சொல்றேன், ஒரு ஸ்டார் ஆரேட்டர். அப்பெல்லாம் சோசியல் மீடியாவில் இல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியால ஐயா வெற்றி குண்டான பத்தி எல்லாம் ஸ்பீச்சஸ் வருது. ஏன்னா அவர் பேச்சுக்கள் கிடைக்கல நமக்கு. நான் இதை மரியாதைக்குரிய தலைமை கழக வழக்கறிஞர் சூர்யா வெற்றி குண்டானத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சு, ஐயா வெற்றி குண்டானுடைய ஸ்பீச்சஸ் வீடியோ கலெக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இருக்கும், எல்லா மாவட்ட செயலர் தகவல் கொடுங்க. அந்த வீடியோலாம் எடுத்து நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம அதை போஸ்ட் பண்ணணும். அவர் பேர்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணணும். மறக்கக்கூடிய மனிதர் இல்ல அவரு. அவர் பேஜ் ஓபன் பண்ணி அவர் பேர்ல யூடியூப் சேனல்ஸ் ஓபன் பண்ணி அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் போடணும். கட்சிக்காரில் இப்ப புதுசா வந்திருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், 250 ஆரேட்டர்ஸ், 250 பேச்சாளர்களை நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் எங்கள் மாண்புமிகு நம்ம உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு புதுசா பேச்சாளர் உருவாக்கியிருக்காங்க. அவங்களால வெற்றி குண்டான்னா யாருன்னு தெரியணும், அவர் வரலாறு தெரியணும், அவங்களாம் அந்த பேச்சை கேட்கணும். அதனால வெற்றி குண்டான் மாதிரி எல்லாரும் பேச முடியாது, அவர் பேச்சுக்களை எடுக்கணும். அப்பெல்லாம் கேசட் தானே, கேசட் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எத்தனை வழக்கையா அந்த காரு கோர்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கார் அந்த கோர்ட்டுக்குள்ள போவோம். அத்தனை வழக்குகள், எத்தனை முறை சிறை, ஜெயலலிதா ஆட்சியில் எவ்வளவு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார். ஒரு பெரிய தியாகி, ஒரு பெரிய மறவர். அவரை பத்தி பேச வேண்டும் என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். எனவே ஐயா வெற்றி குண்டானுடைய நினைவு நாளில் நான் கடைசியா போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல பாக்குறேன். எல்லாம் செயலிழந்து போச்சு, தலைவருக்காக வெயிட்டிங். அந்த பைப் எடுத்துட்டா அவருடைய உயிர், என்னோட உயிர் மட்டும் தான், ஹார்ட் பீட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்குது, மூளை செயலிழந்து போச்சு, எல்லாமே செயலிழந்துருச்சு. போது அண்ணன் சூர்யா வெற்றி குண்டான் என்கிட்ட சொன்னார், தலைவருக்காக வெயிட் பண்றோம். தலைவர் வந்தார். டாக்டர்கிட்ட கேட்டார் என்னன்னு. இல்லை சார் எல்லாம் போயிடுச்சுங்க, அந்த ஆக்சிஜன் கொடுத்துருக்கனால ஹார்ட் பீட்டிங் கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதான், எதுவும் இல்லைங்க. சரி எடுத்துருங்க சொல்லிட்டு அப்புறமா தளபதி வராரு. அப்படி உடல் எடுத்துட்டு ஜெயகுண்டாக்கு போகுது. தளபதி வராரு கூட. தளபதி கிட்ட இருந்து அடக்கம் பண்ணி தலைவருடைய இரங்கல் கவிதையெல்லாம் ஐயா வெற்றி குண்டானுக்கு எழுந்து வரலாறு. இன்னைக்கு அது முரசொலியில வந்திருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா அண்ணன் ஈரோடு இறைவன் போன்றவங்க இன்னைக்கு அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனவே ஐயாவை பத்தி பேசணும், ஐயா வெற்றி குண்டான் பத்தி பேசணும்னா எவ்வளவோ பேசலாம்.
அவரை நம்மெல்லாம் ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கணும். நம்ம பேச்சாளர்கள் புதுசாக வந்திருக்கோங்க. இந்த சீமான் சாமான் இந்த புறம்போக்கு பையன்லாம் இன்னைக்கு பேசினுக்கிறான் பாருங்க. இன்னைக்கு கூட பேசுறான், உங்க பெரியார் ஒரு வெங்காயம், உங்கள்கிட்ட வெங்காயம் தாங்குது, என் தலைவங்கிட்ட வெடிகுண்டுக்குது, நீ வெங்காயம் வீசினா நான் உன் மேல வெடிகுண்டு வீசுவோன்னு பேசுறான் மாடியில. அவன் என்னவோ பேசுறான். பெரியாரை இப்படி அப்படி இல்லை, பெரியாரை பத்தி பேசுறதுக்கு ஐயா வெற்றிகுண்டானுக்கு நிகர் ஐயா வெற்றிகுண்டான். பெரியாரோடு தந்தை பெரியாரோடு பயணித்தவர் ஐயா வெற்றிகுண்டான். பெரியாரோடு பயணித்தவர் ஐயா வெற்றிகுண்டான். அவர்கள்லாம் இன்னும் ஒரு ஆயுள் கொடுத்துடணும், 20 வருஷம் ஆயுள் கொடுத்துருக்கேன். 100 வருஷம் 110 வருஷம்லாம் வாழ்ந்திருக்காங்க. இல்ல பெரியாரே வாழ்ந்தார். இல்ல அவர்கள்லாம் இவ்வளவு சீக்கிரம் இறந்துடக்கூடாது ஐயா வெற்றிகுண்டானெல்லாம். ஐயா வெற்றிகுண்டான் இந்த சீமான் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றது, இவனுங்க இந்த பிஜேபியில் இருக்கிறவனுங்க என்ன சொல்றது, இந்த அரசியல் அறவேக்காடு டுபாகூர் இந்த பிளக்காப்பையன் அன்புமணி மாதிரி ஆளுங்கள்லாம் பேசும்போது ஐயா வெற்றிகுண்டான் இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. நாங்க பேசுறோம், அதுல குறிப்பா நான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளோ அடக்குமுறை காலவரை எவ்வளோ பிரச்சனை தாண்டி பேசிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், பேசும்போது நான் மனசு நினைக்குது நான் வெற்றிகுண்டா சிஷியன்டா நினைச்சுதான் பேசுறது. நடக்கட்டும் வெற்றிகுண்டான் பேசல. இதே எனக்கு என்ன பிரச்சனை, பிஎம்கே பிரச்சனை, அதே பிரச்சனை ஐயா வெற்றிகுண்டானுக்கு. அப்படி ஐயா வெற்றிகுண்டானுக்கு தலைவர் கன்மேன் கொடுத்தாரு. இன்னைக்கு தலைவர் தளபதி எனக்கும் கன்மேன் கொடுத்திருக்காரு. தைரியமா பேசுறோம். ஐயா வெற்றிகுண்டான் இல்லையேன்ற கவலை இப்ப எங்களுக்கு வருது இவனுங்கெல்லாம் பேசும்போது. எனவே ஐயா வெற்றிகுண்டானை யாரும் மறக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை, ஒரு கடைகோடி பேச்சாளர் இருக்கும் வரை நமக்கெல்லாம் ஆசானாக நாம் வெற்றிகுண்டான், நமக்கெல்லாம் துரோணாச்சாரியராக, நமக்கெல்லாம் பீஷ்மராக, நமது மேடை ஆசானாக, நமது மேடை குருநாதராக ஐயா வெற்றிகுண்டானை நினைத்துக் கொள்ள வேண்டும். இது நாம் பேச வேண்டிய காலம். பல வெற்றிகுண்டான்கள் தேவைப்படுகிறார்கள் இன்றைக்கு மேடையிலே. இன்னைக்கு ஆரிய கூட்டம் பாஜக RSS டைரக்டா வராம அவன் டைரக்டா வந்தான், எடுபடல காவியை சங்கின்னு சொல்றாங்கன்னு விடுறாம்பார் சீமான் மாதிரி ஆளு. இன்னைக்கு சொல்லிட்டான்ல சீமான் சொல்லிட்டான்ல இன்னைக்கு மேடையில என்ன சொன்னான், இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியது RSS சொல்லிட்டானே. அவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இல்ல நம்ம எல்லாம் RSS கைக்கூலின்னு சொன்னோம், இப்ப சொல்லிட்டா பாருங்க. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகி சவர்கார்னு சொல்லிட்டானே. சவர்கார் பேர் சொல்லிட்டான், RSS சொல்லிட்டான். ஆனா பெரியார சுதந்திரத்தை எதிர்த்தாரு. அதனால நான் பெரியார் எதிர்க்கிறேன். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியது RSS சுதந்திர போராட்ட தியாகி சவர்கார்னு சொல்லிட்டான். இப்ப தெரியுதா எப்படி வரா பாத்தி RSS பிஜேபி உள்ள ஆரிய கூட்டம். நம்ம திராவிட மண்ண ஆரிய மண்ணாக மாற்றுவதற்கு ஆரிய யார உள்ள விட்டுக்கிறான் பார், தமிழின துரோகி இவனை உள்ள விட்டுக்கிறான். சோ வெற்றிகுண்டான்கள் தேவைப்படுகிறார்கள். இவர்களை அவன் பேசுறான், அவன் என்ன பேசுறான்னு ஜனங்க அதை பாக்குறாங்க. நீங்க அவன் தான் சோசியல் மீடியால இன்னைக்கு அவனை சுற்றி தான் அரசியலே நடக்குது. இப்போ ஐயா வெற்றிகுண்டான் போன்ற பேச்சாளர்கள் தேவை. நம்ம யாரும் ஐயா வெற்றிகுண்டான் ஆயிட முடியாது. இருந்தாலும் அவர் ரோல் மாடல் நினைச்சுன்னு அவருடைய ஸ்டைல்ல அவரை மாதிரி இறங்கி பேச கட்டி கூட அதிரடி அடிச்சு இவனுங்களை மக்கள் மத்தியில காலி பண்ணணும்னா இன்னைக்கு 100 வெற்றிகுண்டான்கள் இல்லை, 1000 வெற்றிகுண்டான்கள் தேவைப்படுகிறார்கள். நாங்களெல்லாம் அவரை வணங்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அனைத்து பேச்சாளர்களும் ஐயா வெற்றிகுண்டானை படிப்போம், ஐயா வெற்றிகுண்டானை படிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு ஐயா வெற்றிகுண்டானுடைய 14ஆம் ஆண்டு நினைவு நாளில் அலைகடல் ஐயா வெற்றிகுண்டான் அவர்களின் 14ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரை வணங்குகிறேன். வாழ்க ஐயா வெற்றிகுண்டான் அவர்களின் புகழ், ஓங்குக ஐயா வெற்றிகுண்டான் அவர்களின் புகழ். ஐயா வெற்றிகுண்டான் அவர்களுக்கு என் கோடிக்கணக்கான வணக்கங்கள், அவருக்கு என் புகழஞ்சி. நன்றி, வணக்கம். குடியாத்துக்கும்.